17 ஏன்னா இது இந்த சிலபஸ் வந்து 2017 தானே. இது எனக்கே வெறுத்து போயிட்டு படிப்பிச்சு இது எப்படா மாறும்னு நான் பார்த்துட்டேன். இது இங்கே முதலாம் பதிப்பு 2015. ஒரு கடந்த கால இந்த வினாபத்திரம்டா அது எப்படி இருக்கும், அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதோட அமைப்புகள் எப்படி இருக்கும், அதை நாங்கள் பார்க்கறது பிரச்சனை இல்லை. அதுக்காக வேண்டிய அதை வேத நூலொண்டா கருதப்படாது. ஏன்னா பாஸ் பேப்பர்ண்டா அது ஒரு வேத நூல் அப்படி இல்லை. அது வந்து பயிற்சிக்காக வச்சுக்கொள்றது தவிர வேறொன்றும் இல்லை. வரப்போறது புதிய விடயம், வரப்போறது புதிய வினாக்கள். வந்தது மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்ததே இல்லை. ஏன்னா அதனால நான் இப்ப செய்ய போறது இதுவரைக்கும் வராது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது முற்றிலும் தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கு. இம்முறை 2ஆம் தடவை அல்லது 3ஆம் தடவை அல்லது 4ஆம் தடவை, இல்லாட்டி எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் நீங்க எடுக்கலாம். மேத்ஸ்ல ஓலெவல் செய்யறதா இருந்தா அப்படியா இருக்கிறாக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். ஃபர்ஸ்ட் ட்ரை செய்கிறாக்கள் பரவாயில்ல, பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இது உங்களோட சிலபஸ்ல இன்னும் நீங்கள் படிச்சிக்க மாட்டீங்க. 3ஆம் தவணையில் கடைசி பாடத்தில் நான் புத்தகத்தில் ஒரு கேள்வி ஒன்று கண்டேன். அந்த கேள்வி இதுவரைக்கும் வந்தில்லை, அதான் நான் செய்ய பார்க்குறேன். இதுவரைக்கும் வராததுகளை தான் நாங்கள் பார்க்கணும். வந்ததே திருப்பி வரப்போறது இல்லை. ஏன்னா கடந்த கால வினாக்களை நாங்கள் பார்க்கணும் தான். அது ஒரு பயிற்சிக்காக நாங்கள் செய்யணும். தெரிஞ்சு வச்சுக்கொள்ற ஒரு கடந்த கால இந்த வினாபத்திரம்டா அது எப்படி இருக்கும், அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதோட அமைப்புகள் எப்படி இருக்கும், அதை நாங்கள் பார்க்கறது பிரச்சனை இல்லை. அதுக்காக வேண்டிய அதை வேத நூலொண்டா கருதப்படாது. ஏன்னா பாஸ் பேப்பர்ண்டா அது ஒரு வேத நூல் அப்படி இல்லை. அது வந்து பயிற்சிக்காக வச்சுக்கொள்றது தவிர வேறொன்றும் இல்லை. வரப்போறது புதிய விடயம், வரப்போறது புதிய வினாக்கள். வந்தது மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்ததே இல்லை. ஏன்னா அதனால நான் இப்ப செய்ய போறது இதுவரைக்கும் வராததை, இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல வராத கேள்வி ஒன்று தான் நான் பார்க்குறேன். உங்களோட புத்தகத்தில் இருக்கு, பார்த்துக்கோங்க. 150வது பக்கம், பகுதி 3, புத்தகம் பகுதி 3, 150வது பக்கம் பாருங்க. 4ஆம் வினா. மோகனின் மாட்டுப்பண்ணையில் 5 எருதுகளும் 15 பசுக்களும் உள்ளன. ரைட், நான் இப்பதான் மார்க் பண்றேன். மோகனின் மாட்டுப்பண்ணையில் 5 எருதுகள். ரைட், மோகன் தருகிறார் எருது, பசு. ரைட், அடுத்தது இன்னொருத்தருகிறார் நாதன். ரைட், நாதன். மோகனின் மாட்டுப்பண்ணையில் 5 எருதுகள் 15 பசுக்கள் உள்ளன. நாதனின் மாட்டுப்பண்ணையில் 5 எருதுகளும் 8 பசுக்களும், 2 எருதுகளும் 8 பசுக்களும். ரைட், இப்ப நான் இதோட முடிவை பார்ப்போமே. மோகன் மாட்டுப்பண்ணையில எத்தனை மாடுகள் இருக்குதுன்னு கேட்டா 20 மாடுகள் இருக்குது. நாதண்ட மாட்டுப்பண்ணையில எத்தனை மாடுகள் இருக்குதுன்னா 10 மாடுகள் இருக்குது. மொத்தமா எத்தனை எருமைகள், ஏன்னா மொத்தமா எத்தனை எருதுகள் இருக்குண்டா 7, மொத்தமா எத்தனை பசுக்கள் இருக்குதுண்டா 23. ரைட், இதை கூட்டினா 30, இதை கூட்டினாலும் 30 தான் வரும். இது எங்களுக்கு தேவையில்லை, சும்மா நான் எழுதி வச்சுக்கொள்றேன். ரைட், பாருங்க. மோகனும் நாதனும் 1 மாடு வீதம் பரிமாற்றிக் கொள்வதற்கு உடன்பட்டனர். 1 மாடு வீதம் பரிமாறிக்கொள்வதற்கு உடன்பட்டனராம். ரைட், முதலில் மோகன் எலுமாற்றாக தெரிந்தெடுத்த ஒரு மாட்டை நாதனுக்கு அனுப்பிய பின்னர் மோகன் என்ன செய்கிறார், நாதனுக்கு அனுப்புறார். முதல்ல என்ன செய்கிறார், மோகன் நாதனுக்கு அனுப்புறார். அப்ப மோகன் நாதனுக்கு அனுப்பின பிறகு
மோகன் நாதனுக்கு அனுப்பின பிறகு ஒரு மாட்டை நாதனுக்கு அனுப்பிய பின்னர் நாதன் எலுமாற்றாக தெரிந்தெடுத்த ஒரு மாட்டை மோகனுக்கு அனுப்பினார். அப்ப நாதனும் என்ன செய்கிறார்? மோகனுக்கு அனுப்புறார். அது எப்ப? மோகன் அனுப்பினதுக்கு பிறகு. அப்ப இவர் தொடங்கிக்கணும் வேலையா, இவர் என்ன செஞ்சுக்கணும்? இரண்டாவது முறையா செஞ்சிருக்கணும். ரைட், இத ஒரு பக்கம் வைப்போம். இப்ப நாங்க என்ன செய்யணும்னா, முதலாவது கேள்வி, மாதிரி வெளியை ஒரு மரவரி படத்தில் காட்டுக. ரைட், நான் இப்ப மரவரி படம் வரைய போறேன்னு பாருங்க. இடம் பத்தாதனால நான் சின்னதா இது பண்றேன். இது உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்து கொள்ளையிலும் பாருங்க. இது என்னது? முதலாம் தடவை மோகன் நாதனுக்கு அனுப்பினார். அப்ப மோகன் நாதனுக்கு கொடுக்கிற மாடு, எருமை அல்லது பசு. அப்ப எத்தனை எருதுகள் இருக்குது, எத்தனை பசுக்கள் இருக்குதுன்னு பார்த்தா, மோகன் இப்ப கொடுக்க முதல்ல, மோகன் மாடு ஒன்று கொடுக்க முதல்ல எத்தனை மாடு இருக்குதுன்னு செக் பண்ணுவார். அப்ப அவரோட மாட்டு பண்ணையில் எத்தனை மாடு இருக்குது? 20. அப்ப நான் இங்க என்ன கேள்வேன், 20ல எத்தனை எருதுகள் இருக்குது அவர்கிட்ட? 5. அதே மாதிரி பசுக்கள் 20ல எத்தனை இருக்குது? 15. ரைட், இப்ப இதுக்கப்புறம் இது மோகன் நாதனுக்கு கொடுக்கும் போது இருக்கிற நிகழ்தகவு. எப்ப? மோகன் மாட்டு பண்ணையில இருந்து தானே கொடுக்குறாங்க. அப்ப நாங்க மோகன் மாட்டு பண்ணையில் இருக்கிற மாடுகள் எண்ணிக்கை தான் நாங்க செக் பண்ணணும். ரைட், அடுத்தது இரண்டாம் தடவை யாரு? நாதன் மோகனுக்கு மாடு பரிமாறுகிறார். ரைட், நாதன் மோகனுக்கு மாடு பரிமாறுகையில், அப்ப இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? எருதுன்னு போடுறேன், இங்க பசுன்னு போடுறேன். எருது, பசு. இப்ப என்ன செய்யணும்டா, கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப இது எப்ப நடக்கும்? இது எப்ப நடக்கும்டா, இவர் தொடங்கினாதான், இவர் ஆரம்பித்தால் மாத்திரமே நாதன் மோகனுக்கு மாட பரிமாறுவார். இல்லாட்டி அது நடக்க போறது இல்லை. ரைட், அப்படின்னா இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப இவரை எருது கொடுத்தா, இப்ப மோகன் எருமையுண்ட அவரோட மாட்டு பண்ணையிலேருந்து நாதனுக்கு கொடுத்தா, நாதன் மாட்டு பண்ணையில் இருக்கிற எருமைகளோட எண்ணிக்கை எத்தனை? அதை நாங்க பார்க்கணும். இப்ப மோகன் அவரோட மாட்டு பண்ணையிலேருந்து இவருக்கு கொடுத்தா, நாதன் மாட்டு பண்ணையில இருக்கிற எருமைகளோட எண்ணிக்கை 3000. அப்ப நான் நிகழ்தகவு எழுத போறேன். 3ன் கீழ் அவரோட மாட்டு பண்ணையில ஒரு மாடு வீதம் கூடும். அப்ப ஏற்கனவே 10ண்டா, இப்ப 11. கவனம், இது ஏன் இப்படி போட்டேன்? இவர் ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் அவரு திருப்பி யாரு கொடுக்குற? மோகனுக்கு மாடு 1 வீதம் பரிமாறுற. அப்ப அது நடக்கணும்டா, இவர் எருது கொடுத்திருந்தா அவரோட மாட்டு பண்ணையில ஒரு எருமை வீதம் கூடியிருக்கணும். ஆகவே இங்க ஏற்கனவே 2 எருமைகள் இருந்தது நாதன் மாட்டு பண்ணையில. அப்ப மோகன் எருமை கொடுத்திருந்தா அவரோட மாட்டு பண்ணையில இன்னொரு எருது கூடியிருக்கணும். ஆகவே 3ன் கீழ் மொத்த மாடுகளோட எண்ணிக்கை ஏற்கனவே 10, இப்ப 11. அடுத்தது பசுக்களோட எண்ணிக்கை 8. அது மாற போறதில்லை, ஏன்னா நாங்க எருதுக்கு தானே பார்த்தோம், எருதை கொடுத்திருந்தால்னு தானே எடுத்தோம். ஆகவே அவர் எருது கொடுக்கல, பசு கொடுக்கல. ஆகவே பசுவோட எண்ணிக்கை மாற போறதில்லை. மொத்த மாடுகளோட எண்ணிக்கை மாற்றம் இருக்கும், ஏண்டா ஒரு எருமை கூடுது. ரைட், இவர் பசு கொடுத்திருந்தா, மோகன் யாருக்கு? நாதனுக்கு பசு ஒன்று கொடுத்திருந்தா பசுவோட எண்ணிக்கை கூடும். ஆகவே 9. 9ன் கீழ் 11. அவர் எருமை கொடுக்கல, பசு கொடுத்திருந்தால்னு தான் நாங்க எடுக்கிறோம். அப்ப எருமை கிடைச்சிக்காது யாருக்கு? நாதனுக்கு. அப்ப 2ன் கீழ் 11. இதுதான் இதுக்கான மரவரி படம். இதற்கான மரவரி படம் இதுதான். ரைட், அடுத்தது பார்ப்போம். அதனை கொண்டு பின்வரும் நிகழ்தகவுகளை காண்க. ஏ பகுதி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. ஏ பகுதியில சொல்றாங்க, பரிமாறுகையால் மோகனின் மாட்டுப் பண்ணையில் ஓர் எருது குறைதல். அப்ப இவரோட மாட்டுப் பண்ணையில ஒரு எருது குறையணும்டா, இந்த நாதன்றவரை திருப்பி என்னத்தை கொடுத்திருக்கணும்? ஒரு எருது கொடுத்திருக்குமா? இல்ல. நாதன் எருமை ஒன்றை கொடுத்திருக்க முடியாது. ஏன்?
அவரோட மாட்டுப்பண்ணையில ஒரு எருது குறையணும்டா அவரு ஒரு எருதை கொடுத்துட்டு பசுவொன்றை தான் எடுத்திருக்கணும். விளங்கி கொள்ளணுமே. அவரு ஒரு எருதை கொடுத்துட்டு, யாரு மோகன் எருதை கொடுத்துட்டு நாதன்டால் என்னத்தை எடுத்திருக்கணும்? பசு ஒன்று எடுத்திருக்கணும். ஆகவே அதற்கான நிகழ்தகவு எருது ஒன்று குறையணும் தானே. அப்ப எருதை கொடுத்துட்டு பசு ஒன்று எடுத்திருக்கணும். எருதை கொடுத்துட்டு பசு ஒன்று எடுத்திருக்கணும். ரைட். எருது ஒன்று கொடுத்துட்டு பசு ஒன்று எடுத்திருக்கணும். ரைட். அப்ப நான் 5/20 பெருக்கணும் எதோட? 8/11. சுருக்க முடியுமான்னு கேட்டா சுருக்க முடியும். 8/20 சுருக்கலாம். இங்க 2 முறை, இங்க 5 முறை. திருப்பி 5/5 சுருக்கலாம். 1 2/11. 2/11. ரைட். அடுத்தது பி பகுதி. ஏ பகுதி முடிஞ்சு பி பகுதியை பார்ப்போம். பி பகுதியில நான் இன்னைக்கு செய்யறேன். பி பகுதியில பரிமாறுகையால் மோகனின் மாட்டுப் பண்ணையில் ஓர் எருது அதிகரித்தல். அப்ப மோகன்ட மாட்டுப் பண்ணையில ஒரு எருமை கூடனுண்டா மோகன் முதல் எண்ணத்தை கொடுத்திருக்கணும். எருமையை கொடுத்திருக்க முடியாது. கொடுத்திருந்தா எருமை குறையுது. இப்ப எருது கூடனும்டா மோகன் முதல்ல நாதனுக்கு எண்ணத்தை கொடுத்திருக்கணும். பசுவை கொடுத்திருக்கணும். பசுவை கொடுத்துட்டு என்ன செய்யணும்? நாதன் மாட்டுப் பண்ணையிலேருந்து எருமை ஒன்று எடுத்திருக்கணும். அப்ப பசுவை கொடுத்துட்டு எருமையை எடுக்கணும். யாரு? மோகன் பசுவை கொடுத்துட்டு நாதன் மாட்டுப் பண்ணையில எருமையை எடுத்திருக்கணும். அப்ப 15/20 நான் பெருக்கணும் 2/11. 2ஐயும் 5ஆல் வெட்டலாம். அப்ப இங்க 3, இங்க 4. ஆகவே விட 6. இல்லை, இன்னும் சுருக்கலாம். இங்க 1 முறை, இங்க 2 முறை. ஆகவே விட 3/22. 3/22. அடுத்தது பார்ப்போம். சி பகுதி. இதை மாதிரி கேள்வி வரலாமே. இதை மாதிரி கேள்வி வர முடியும். இப்ப இதே வச்சு கேட்க தேவையில்லை. வேற ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கலாம். இப்ப நாம சொல்லுவோமே 2 பெட்டிகள் இருக்குது. 2 பெட்டிலையும் இங்கால 5 ரெட் மார்பிளும் 2 ப்ளூ மார்பிளும் இருக்குதுண்டு. அப்ப அங்கால வேற கலர்ல இருக்கிறாண்டா அதை 2 பரிமாற்றுகையில ஒரு ப்ளூ மார்பிள் கூடணும்டா அதை நீங்க யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? மரவரை படத்தை போட்டுக்கொள்ளணும். ரைட். சி பகுதியை பார்ப்போம். பரிமாறுகையால் இரு மாட்டு பண்ணைகளிலும் எருதுகளின் எண்ணிக்கை பசுக்களின் எண்ணிக்கையும் மாறாதிருத்தல். எருதுகள் எண்ணிக்கையும் பசுக்கள் எண்ணிக்கையும் மாறப்படாதான் பரிமாறும் போது. அப்ப மோகன், நாங்க சொல்லுவோமே மோகன் எருது கொடுக்கிறாருன்னு யாருக்கு? நாதனுக்கு எருதொண்ட அனுப்புறார். அப்ப நாதன் என்ன செஞ்சிருக்கணும்? திருப்பி எருதொண்ட தான் அனுப்பிக்கணும். ஏண்டா பரிமாறுகையால் எருதுகளின் எண்ணிக்கையும் பசுக்களின் எண்ணிக்கையும் மாறாதிருத்தல். மாறாம இருக்கணும்டா இவர் எருது கொடுத்திருந்தா இவர் என்ன செய்யணும்? திருப்பி எருத கொடுத்திருக்கணும். அப்படி இல்லாடி மோகன் பசுவை கொடுத்திருந்தா நாதன் திருப்பி என்னத்தை அனுப்பியிருக்கணும்? பசுவை தான் அனுப்பியிருக்கணும். அப்ப நான் இன்னைக்கு நாம் பெருக்கணும் எதையும். எருது கொடுத்திருந்தா எருதையும் பசு கொடுத்திருந்தா பசுவையும் நான் பெருக்கணும். அப்ப நான் பெருக்கிறேன். சி பகுதி 5/20 தர 3/11. அதை கூட்டணும் 15/20 தர 9/11. 9/11. இரண்டையும் எங்களுக்கு வெட்டேலும் 5ஆல். இதை இப்படி வந்தா நீங்க என்ன செய்வானாம்? சுருக்கவானாம். சுருக்காம நாங்க என்ன செய்வோம்? இதை பெருக்குவோம், இதையும் பெருக்குவோம். ஏண்டா 20/11 பெருக்கிறோம், இங்கேயும் 20/11 பெருக்கிறோம். பெருக்க கொள்ள பகுதி எண் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு என்ன செய்யலும்? தொகுதி எண்களை கூட்ட முடியும், லேசா கூட்ட இயலும். அப்ப நான் இன்னைக்கு எழுதுறேன் 15/220 சக 15 9ஆல பெருக்கினா 135. 135/220. அப்ப 15 135 150. 150/220. 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டலாம். ஆகவே விட 15/22. 15/22. ரைட்.
அப்ப இது சரி. இதுவரைக்கும் நாங்க இரண்டாவது பகுதியை முடிச்சிட்டோம். இரண்டாவது பகுதியில 3 கேள்வி இருந்து அதை முடிச்சிட்டோம். மூன்றாவது பகுதி பாருங்க. நான் திருப்பி சொல்றேன், வராதது தான் நான் செய்வேன். வந்ததை செய்யறதுல அர்த்தம் இல்லை. வந்தது செய்யறது ஒரு எஸ் பாஸ்க்கு எடுக்கலாம். வராதது தான் ஒரு பிஓ ஒரு ஏ ஒன்றோ இலக்கு வச்சுக்கிறவங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் இந்த காணொளி. மூன்றாவது பாருங்க. ஒரே நாளில் மோகனும் நாதனும் தமது மாட்டுப் பண்ணைகளில் இருந்து ஒரு மாடு வீதம் எலுமாற்றாக தெரிந்தெடுத்து நண்பன் அப்துலின் வீட்டிற்கு சென்று அங்கு 2 மாடுகளையும் பரிமாறிக்கொண்டு மாட்டுப்பண்ணைகளில் விடுவித்தனர் எனின் மேலே 2இல் உள்ள நிகழ்தகவலை காண்க. அப்ப திருப்பியும் என்ன கேட்கிறாங்க, ஏபிசிக்கு அவங்க தந்திக்கிற அந்த குறிப்புகளை வச்சு நாங்க என்ன செய்யணும், ஏபிசிக்கு திருப்பி என்ன செய்யணும், விடை அளிக்கணும். ரைட். இந்த இடத்துல இப்ப இன்னைக்கு சொல்றாங்க ஒரே நாள்ல மோகனும் நாதனும் தமது மாட்டுப்பண்ணைகள் இருந்து ஒரு மாடு வீதம் எலிமாற்றாக தெரிந்தெடுத்து நண்பன் அப்துலின் வீட்டுக்கு சென்று. அப்ப இவங்க 2 பேருமே தான் போறாங்க. இவங்க 2 பேருமே அந்த அப்துல்ன்ற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு மாடுகளை பரிமாறிக்கொள்றாங்க. அப்படி பரிமாறிக்கொள்ளும் போது மரவரி பணம் தேவைப்படாது. அது ஏன் தேவைப்படாதுண்டா, 2 பேர்லயும் தங்கி இல்லை. இப்ப மோகன் அப்துல்லோட பரிமாறிக்கொள்ளும் போது நாதனுக்கு தெரிய போறதில்லை. அதான் இங்க தெளிவா சொல்றாங்க. ஒரே நாளில் மோகனும் நாதனும் தமது மாட்டுப்பண்ணைகளில் இருந்து ஒரு மாடு வீதம் எலுமாற்றாக தெரிந்தெடுத்து நண்பன் அப்துலின் வீட்டுக்கு சென்று அங்கு 2 மாடுகளையும் பரிமாறிக்கொண்டு மாட்டுப்பண்ணைகளில் விடுவித்தனர். 2 பேரும் ஒரே டைம்ல தான் என்ன செய்யறாங்க, மாத்திக்கொள்றாங்க. அப்ப இவரை எருது கொடுத்ததா இவரும் பசுவை கொடுத்ததான்றது தெரிய போறதில்லை. நாதன் பசுவை கொடுத்தாலும் சரி, மோகன் எருமையை கொடுத்தாலும் சரி, அது தெரிய போறதில்லை. அது அவங்க 2 பேருக்கு இடையில தங்கி இருக்காது. அப்ப நாங்க எனக்கு என்ன செய்ய போறோம், மரவரி படத்தை பார்க்க போறதில்லை. மரவரி படம் தேவையில்லை. அப்ப இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யணும், இந்த நிகழ்த்தகவே எங்களுக்கு போடும். இது கிரேட் 10 10ஆம் ஆண்டுல கேட்கிற கேள்வி. ரைட். அப்ப மூன்றாவது கேள்விக்கு ஏ பகுதியை பார்த்தோம்னா பரிமாறுகையில் மோகனின் மாட்டுப்பண்ணையில் ஓர் எருது குறைதல்டா, மோகன் பசுவை கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கணும், மோகன் எருதை கொடுத்துட்டு பசுவை எடுத்திருக்கணும். அப்ப மோகன் எருதை கொடுத்துட்டு பசுவை எடுத்திருக்கணும். ஆகவே நான் பெருக்கணும் 5/20 8/10 பெருக்கணும். 5/20 8/10 பெருக்கணும். எருமையை கொடுத்துட்டு பசுவை எடுத்திருக்கணுமே. ஏன்னா அப்துல்ல மாட்டுப்பண்ணையில எருதை கொடுத்துட்டு பசுவை எடுத்திருக்கணும். அப்ப இப்படிதான் நடக்கணும். மோகன் மாட்டுப்பண்ணையில ஒரு எருது குறைதல். அப்ப நான் இதை பிரித்தால் இங்க 4ஆல வெட்டேலும் 2 5 5 வெட்டிப்படும், 2 10 வெட்டிப்படும் 1. ஆகவே 1/5 1/5. அடுத்து பி பகுதி பாருங்க. பி பகுதியில பரிமாறுகையால் மோகனின் மாட்டுப்பண்ணையில் ஓர் எருது அதிகரித்தல். பரிமாறுகையால் மோகனின் மாட்டுப்பண்ணையில் ஓர் எருது அதிகரித்தல். அப்ப மோகன் பசுவை கொடுத்துட்டு என்ன செஞ்சிருக்கணும், நாதன் டேந்து ஓர் எருமையை எடுத்திருக்கணும். அப்ப நான் இதைதான் பெருக்கணும். 15/20 நாம் பெருக்கணும் 2/10 பெருக்கணும். ரைட். இப்ப இதை 2 5ஆல் பிரிக்கலாம். இங்க 3 இங்க 4 திருப்பி இங்க 1 இங்க 2. ஆகவே விட 3/20. அடுத்து சி பகுதி பாருங்க. சி பகுதியில கேட்கிறாங்க, பரிமாறுகையால் 2 மாட்டுப்பண்ணைகளிலும் எருதுகளின் எண்ணிக்கையும் பசுக்களின் எண்ணிக்கையும் மாறாதிருத்தல். அப்ப மோகன் எருது கொடுத்திருந்தா நாதனும் என்ன செஞ்சிருக்கணும், எருதை கொடுத்திருக்கணும். மோகன் பசுவை கொடுத்திருந்தா நாதனும் பசுவை கொடுத்திருக்கணும். ஆகவே நான் அதை எப்படி செய்யணும்டா, இதிர பின்னத்தை எழுதுற 5/20 அதை இதோட பெருக்கணும் 2/10. அதுக்கு பிறகு கூட்டணும்
15 கீழ் 20 பெருக்கணும் 8 கீழ் 10. 8 கீழ் 10. இப்ப இப்படி வந்தா நான் என்ன சொன்னேன், பகுதி எண் ஒரே மாதிரி ஆகிரும். ஆகவே நாங்க இதை சுருக்க தேவையில்ல, சும்மா பெருக்கிற 10 கீழ் 200 அங்கால என்னது 15 தர 8. 15 தர 8ண்டா 30 கீழ் 2 120. சரிதானே? 15 கீழ் 15ண்டா நாங்க யோசிக்கணும் 30 கீழ் 2. அப்ப இதை எப்படி சுருக்கி விட்டா சரிதானே? 4 தர 3 120. 120 கீழ் 200. இதையும் கூட்டினா 130. ஆகவே 130 கீழ் 200 ரெண்டையும் வெட்டி விட்டா எனக்கு கிடைக்கிற விட 13 கீழ் 20. 13 கீழ் 20. ஆகவே இந்த வினா முடிஞ்சு. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி வினாக்களை தான் செஞ்சு பழகணும். இது முக்கியமா நான் சொல்றது 2ஆம் முறை அல்லது எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எடுத்திருக்கலாம் அவங்களுக்கான இந்த காணொளி தான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரை செய்கிறாக்கள் இதை படிச்சிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை செய்கிறாக்கள் இது தெரியவும் வராது, படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ நான் அவங்களுக்காக வேண்டி, யாருக்காக வேண்டி, 2ஆவது தடவை செய்கிறவங்களுக்காக வேண்டி அல்லது 3ஆவது தடவை இல்லாட்டி எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எடுத்திருக்கலாம் அவங்களுக்காக வேண்டி போட்ட வீடியோ தான் இது. பிரயோசனமாக இருந்தால் பாருங்க, கேளுங்க. அடுத்தது எப்பயுமே இந்த பாஸ் பேப்பரில் தங்கி இருக்க வேணாம். வந்தது வரப்போறது இல்லை, வராதது தான் வரும். அதனால இப்போ பாருங்க, அல்லது இப்போ தொடைகள் எடுத்தீங்கன்னா புக்கில் இல்லை. இப்போ நான் ஒரு பிரச்சனை ஒன்று எடுப்புமே, பூனை நாய் மீன், பூனை நாய் மீன், இது வளர்க்குற குடும்பம் எடுங்களே. அந்த குடும்பத்தில் பூனை அல்லது நாய் அப்படி இல்லாடி பூனையும் நாயும் வளர்க்குற ஆக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தா அதை எப்படி நாங்கள் ஆன்சர் பண்றேன்? இதுவரைக்கும் அப்படி கேட்டில்ல. இது கேட்டது 2022, 2023, 2024 இந்த வருஷத்துல மட்டும்தான் கேட்டிக்கிறாங்க. இதுக்கு முன்னுக்கு 2016, 2017 ஏன்னா இது இந்த சிலபஸ் வந்து 2017 தானே. இது எனக்கே வெறுத்து போயிட்டு படிப்பிச்சு இது எப்படா மாறும்னு நான் பார்த்துட்டேன். இது இங்கே முதலாம் பதிப்பு 2015. அதை சுட்டி வந்தது வரப்போறது இல்லை. கவனம், படிங்க எல்லாரும்.